என்ன தலைவரே நீங்க அசிங்கமா பேசுறீங்க? இந்த மாதிரி விஷயம் என்கிட்ட பேசாதீங்க. யோ, மக்களுக்கு நல்லது பண்றதியா, அதனால நான் அசிங்கமா பேசிட்டேன். தப்பு தப்பு தப்பு. ஃபர்ஸ்ட் நம்ம அப்புறமா தான் அவங்க. ஓ, முதல்ல நீங்க வளர்ந்துருவீங்க, அதுக்கப்புறம் எதனா மீன் தான் மக்களை வளர வைப்பீங்க, அப்படித்தானே சொல்ல வர? தலைவரே, மக்களை வளர வச்சா மதிக்க மாட்டாங்க, தெரிஞ்சுக்கோ. நான் இந்த கட்சியை எதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன்னு நீங்க எல்லாம் நினைச்சுன்னு இருக்கிறீங்க? பணம் சம்பாதிக்க. உங்களுக்கு 100 ரூபாய் இருந்துச்சுன்னா எங்களுக்கு 10 ரூபாய் வரும். அப்போ நான் நல்லது பண்ண வரல, நான் சம்பாதிச்சுட்டு உங்களை சம்பாதிக்க வைக்க தான் வந்திருக்கேனா? அட என்ன தலைவர் பேசுறீங்க? எல்லாரும் பிறக்கும் போதே கட்சியில பணக்காரன் வந்துட்டாங்க. எல்லாம் பயங்கர ஏழைங்க தலைவரே. இப்ப என்ன சொல்ல வர நீ? அட ஏழையா இருந்தவங்க இன்னைக்கு அரசியல சேர்ந்தானே, எப்படி அவ்வளவு சொத்து வந்துச்சு? புரியுது நீ சொல்றது. அதுக்கு தான் சொல்றேன், என்ன தங்க அமைச்சரா போட்டீங்கன்னா எங்க வீடு ஃபுல்லா தங்க வாங்கி போட்டுக்குவேன். ஆமா தலைவரே, 2-3 பஸ் என் கூட நிக்க வச்சுப்பேன். என் சொந்தக்காரெல்லாம் வெளியே கூட்டும் போய் சந்தோஷப்பட்டுப்பேன் நானு. அப்படியா? இங்க வாங்க, எல்லாம் வாங்க, இந்த மாலையை கொஞ்சம் கழட்டுங்க. ஏன் தலைவரே மாலையை கைட்டு சொல்லிட்டீங்க? மாலையை தூக்கினே அப்படியே ஓடி போடுங்க. நான் கட்சி ஆரம்பிக்கல, ஒண்ணு ஆரம்பிக்கல. போடா. என்ன அப்படி மூஞ்சி வச்ச மாதிரி பேசுறீங்க? அமைச்சர் பதவியை கொடுக்குறீங்களா? நீங்க இவ்வளவு நாளா பொதுமக்களா தானே இருந்தீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி யோசனை வரலாமா? அப்போ அவங்கள பணக்காரா இருக்கலாம், நாங்க பணக்கார ஆக கூடாதா?